தேடி வருகிறேன். என் இதய உரையை என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம், காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்ற செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம், உன்னன்று என்றென்றும் மாறாதையா, உன்னிலையில் நான் என்றும் வாழ்வேனையா, உன் இதய வாசல் தேடி வருகிறேன். இதய உரையை என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். நலமுடனே நண்பரும் என்னை விட்டு பிரியலாம், குயில் பாட மறக்கலாம், மயிலாட மறக்கலாம், நலமுடனே நண்பரும் என்னை விட்டு பிரியலாம், உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் வழியில் நான் என்றும் வாழ்வேனையா, உன் இதய வாசல் தேடி வருகிறேன். இதய உரையை வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் ஆன்மாவோடும் இருப்பதாக. தவக்காலம் 5ஆம் ஞாயிறு. முன்னுரை. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, நமது போட்டியாளரை விட சிறப்பாக செயல்பட்டு உயர வேண்டும் என்று நினைப்பவர் ஒரு வகை. இவர்கள் கடின உழைப்பாளர்களாக மாறுகிறார்கள். மாறாக அந்த போட்டியாளரின் நற்பெயரை கெடுத்து அல்லது வாய்ப்புகளை மறுத்து தனக்கு கீழானவர்களாக மாற்ற முயல்பவர்கள் இன்னொரு வகை. இவர்கள் பொறாமை தீயில் கருகி புதைக்கப்படாத பிணங்களாக திரிகிறார்கள். இந்த இரண்டாம் வகையை சார்ந்தவர்கள்தான் இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் மீது குற்றப்பழி சுமத்துவதற்காக விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கொண்டு வரும் பரிசேயர்கள். ஆனால் அதையே ஒரு வாய்ப்பாக்கி ஆண்டவர் அப்பெண்ணுக்கு புது வாழ்வு அளிக்கின்றார். எனவே தவறுகளால் எவ்வளவு தொலைவு சென்றிருந்தாலும் ஆண்டவரின் அருகில் வரும்போது அவர் அரவணைக்க ஆவலோடு காத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவரில் இணைய தடைகளை களைந்து புதுவாழ்வு பெற்றிட இப்பலியில் மன்றாடுவோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி என்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடனும் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புள்ளினாலின் மேல் தெளிப்பி ஆண்டவரினால் தூய்மையாவே நீரே என்னை கழுவ நானும் உரைப்பணிதலிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்துக்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பி ஆண்டவரினால் தூய்மையாவே நீரே என்னை கழுவ நானும் உரைப்பணிகளிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்துக்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அளித்தருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, உம் திருமகன் உலகை அன்பு செய்து சாவுக்கு தம்மையே கையளித்தார். உமது உதவியால் அதே அன்பில் நாங்களும் விரைந்து முன்னேறி செல்ல அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இதோ நாம் புதிதனை செய்கின்றோம், நம் மக்களின் தாக்கம் தீர்ப்போம்.
இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 43, இறை வசனங்கள் 14 21 வரை. கடலுக்குள் வழியை ஏற்படுத்தியவரும், பொங்கி வரும் நீர் நடுவே பாதை அமைத்தவரும், தேர்களையும் குதிரைகளையும் படை வீரர்களையும் வலிமை மிக்கோரையும் ஒன்றாக கூட்டி வந்தவரும், அவர்கள் எழாதவாறு விடை செய்து திரிகளை அணைப்பது போல் அவர்களை அழித்தவருமாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. முன்பு நடந்தவற்றை மறந்துவிடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள். இதோ புதிய செயல் ஒன்றை நான் செய்கின்றேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது. நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால்வெளியில் நீரோடைகளை தோன்ற செய்வேன். காட்டு விலங்குகளும் என்னை புகழும், குள்ள நரிகளும் தீக்கோழிகளும் என்னை பெருமைப்படுத்தும். ஏனெனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் மக்களுக்கு பாலை நிலத்தில் குளிக்க கொடுப்பேன், பால் நிலத்தில் நீரோடைகளை தோன்ற செய்வேன். எனக்கென்று நான் உருவாக்கிய இந்த மக்களை என் புகழை எடுத்துரைப்பார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 126, இறை வார்த்தைகள் 1-6 முடிய. பல்லவி. ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வு அடைகின்றோம். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டோர் போல் இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. பல்லவி. ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சி இருக்கின்றோம். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலைமை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். பல்லவி. ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். விதை எடுத்துச் செல்லும்போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். பல்லவி. ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம்.
ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காக தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக இயலாது. கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் அவருக்கு நான் ஏற்புடையவனாக முடியும். இந்த ஏற்புடைமை கடவுளிடமிருந்து வருவது, நம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. கிறிஸ்துவையும் அவர் தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். அப்பொழுதுதான் நானும் இறந்தோருடன் உயிர்த்தெழ இயலும். நான் இவற்றை ஏற்கனவே அடைந்து விட்டேன் என்றோ நிறைவு எய்துவிட்டேன் என்றோ சொல்வதற்கில்லை. கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன். அன்பர்களே, இந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசாகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இப்பொழுதாவது உங்கள் முழுதையத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிக்கவர் என்கிறார் ஆண்டவர். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோயிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிப்பட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால்
அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவளிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரைஸ் தி லார்ட். கை தூக்கி சார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். 4வது ஞாயிற்றுக்கிழமையினுடைய நற்செய்தி என்ன? சூப்பர், இந்த பக்கம் நல்லா சொல்கிறாங்க பதில். ஊதாரி மைந்தன். சென்ற வாரம் திருப்பள்ளி முடிந்த பிறகு, மறையுறையெல்லாம் முடிஞ்ச திருப்பள்ளி முடிந்து போன பிறகு என்னுடைய அண்ணன் மகன் இவன்கிட்ட ஒரு கேள்வி, அப்பா இது அநியாயம் இல்லையா? அப்பா சொத்து ஏற்கனவே பிடித்து கொடுத்தாச்சு இல்லை அவனுக்கு, அது எப்படி இது நியாயமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல கேள்வி கேட்டான். அவன் இன்றைக்கி தான் பதில் சொன்னான். ஆக்சுவலாக அப்பா பிரித்து கொடுத்தது என்னமோ உண்மைதான், அவன் செலவு செய்தது, இளைய மகன் செலவு செய்தது என்னவோ உண்மைதான், எல்லாம் உண்மைதான். ஆனால் அப்பாவை இயேசு இந்த ஊமையை சொல்லும் பொழுது அப்பாவுடைய தன்மையை, கடவுளுடைய தன்மையை அந்த அப்பாவுக்கு காட்டுறார். 2 மிக முக்கியமான விஷயங்கள். ஒன்று, அடிப்படையான கட்டளை என்னன்னா, எல்லாவற்றுக்கும் மேலாக முழு ஆற்றலோடு, முழு வலிமையோடும், முழு அன்போடும் கடவுளை அன்பு செய்வது. அந்த அன்பு அவனிடத்துல இல்லை, அப்பா மேலே இருக்கிற அன்பு இல்லை. ஏன்னா அது அப்பாவுடைய சொத்து, அவன் சம்பாதிச்சது கிடையாது. 2வது, தன்னைத்தானே நேசிப்பது போல அடுத்தவர்களை நேசிப்பது. அவனால் அவன் தம்பியை நேசிக்க முடியல. ஸோ மையமான 2 கட்டளைகளும் அவன் மீறிவிட்டான். என்ன சொன்னால், மூத்த மகன் கடவுளோடு இருக்கிறான், எல்லா கட்டளையும் அங்கே இருக்கிறான், எல்லாம் செய்கிறான். ஆனால் எதை செய்யணுமோ அதை விட்டு விட்டான், கடவுளிடமிருந்து தூர. இன்றைக்கு நிறைய நேரங்களில் இயேசு நம்மோடு பேசினாலும், இயேசு நம்மோடு உறவாடினாலும், அந்த இயேசு அனுபவத்தை இறைவார்த்தைகளின் மூலமாக, திருப்பலி வாயிலாக, மறையுறை வாயிலாக, அருட்சாதனங்கள் வாழிய பெற்றுக்கொண்டாலும் நாம் இயேசுவோடு இல்லாத நிலை. இன்றைக்கு வாசிக்கப்படுகிற வாசகங்கள் எல்லாம் இயேசு அனுபவத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். செயல்பாட்டில் எப்படி இருக்கணும்? 2 வாரங்களுக்கு முன்பாக விஜய் டிவியிலிருந்து லைனெட், சென்ற வருடம் பேட்ரிக் சோனியான ஒரு குடும்பம் வந்திருப்பாங்க இங்கே. ஃபஸ்ட்டு டியூஸ்டே அன்றைக்கி அவங்களே வாசித்து அவங்களே பாடியிருப்பாங்க. அந்த லைனெட் என்கிற பெண் 8ஆம் கிளாஸ் நினைக்கிறேன். அவள் இப்பொழுது சூப்பர் சிங்கரில் பாடிக்கொண்டிருக்கிறார். சூப்பர் சிங்கரில் பாடும்பொழுது, ஃபாதர் நீங்கள் கண்டிப்பாக வரணும், செலப்ரேஷன் ரவுண்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும், செவ்வாய்க்கிழமை ஷூட்டிங் இருக்குது, கண்டிப்பாக வந்துடுங்க. நான் உடனே சொன்னேன், பேட்ரிக், இங்கே இருக்கிறவங்களாம், இப்போ இருக்கிறவங்களாம் நிறைய கிறிஸ்துவ விரோதிகளாக இருக்கிறார்கள். அவங்க மைண்ட் செட்லாம் கிறிஸ்துவங்களுக்கு எதிராக இருக்குது. நான் வந்த பிறகு உன்னுடைய மகளுக்கு மார்க்கு கம்மியாக இருக்கலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதுக்கு அவன் சொன்ன பதில் இன்றைக்கும் எனக்கு அப்படியே மனசில் இருக்குது. அவனும் அவனுடைய மனைவி சேர்ந்து அதில் ஆடிஷன் நடக்கும்போது 1000க்கு மேலே வந்தாங்க. இங்கே மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் 1000 பேருக்கு மேலே வந்தாங்க, 2000 பேருக்கு மேலே வந்தாங்க. அதில் 50 பேரை முதல்ல கூப்பிட்டாங்க. 50ல் லைனெட் வந்துட்டான். அதன் பிறகு 20 பேரை விஜய் டிவிக்குள்ளே கூப்பிட்டாங்க, அதுலேயும் லைனெட் வந்துட்டான். இப்போ 10 பேர் கொண்டு வந்திருக்கிறாங்க. 10 பேரில் கடவுள் எங்களை இவ்வளோ தூரம் உயர்த்தியதே எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். மார்க் போனாலும் ஜெயிக்கலனாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் எதிலிருந்து கற்றுக்கொண்டோம்? கோவில் இருந்தால் நாங்கள் வளர்ந்தோம், கோவில் இருந்தால் பாடல்கள் கற்றுக்கொண்டோம், நாங்கள் கொயர் மூலமாக தான் நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்பதை நாங்கள் உலகறிய சொன்னாலே அது போதும், ஒரு நிறைவாக இருக்கும் என்று அவங்க சொன்னது இன்றைக்கும் எனக்கு பசுமரத்தாணி போல் நின்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மாலை 6:30 மணிக்கு அவங்களுடைய நிகழ்வு வருகிறது.
எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னாக்கா, இன்றைக்கு நிறைய நேரங்களில் நம்ம கிறிஸ்துவங்களுக்கு அது கிடைக்காது அப்படின்னு ஒன்றா டக்குன்னு வேறு ஆப்ஷன் எடுத்துக்கிறது. கிறிஸ்துவத்தை இயேசு அனுபவத்தை வெளிக்கொணராமல் செயல்பாட்டில் காமிக்காமல் வாழ்கிறது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கமாக இருக்கிறது. அது மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இருக்கிறது. ஆக இந்த நாளில் இயேசு அனுபவத்தை இயேசுவை எப்படி வெளிப்படுத்துவது, இது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி, யோவான் நற்செய்தியில் 8வது அதிகாரத்தை நாம் பார்த்தோம். 8வது அதிகாரத்தில் நாம் படித்தோம். ஒரு விபச்சார பெண்ணை இயேசுவிடம் மறைநூலர்களும் பரிசேயரும் கூட்டு வர நிகழ்வு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம கற்றுக்கொள்ளணும். என்ன நடந்தது இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி, என்ன நடக்கிறது? 7வது அதிகாரம் மட்டும் எடுங்க. 7வது அதிகாரம் எடுங்க, 1-2 வசனம் படிங்க. இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. அவர் ஏற்கனவே ஸ்கெட்ச் பண்ணிடுறாங்க. யாரை காலி பண்ணணும்? இயேசுவை காலி பண்ணணும் முடிவு பண்ணிடுறாங்க. இயேசுவை கொல்ல வழி தேடுக்கிறார்கள். காரணமாக அவங்களுக்கு கிடைக்கல. இயேசுவை காலி பண்ணணும், அவ்வளோதான். அதான் அவங்களுடைய மையமான. அதுக்கடுத்து வரி படிங்க. யூதர்களுடைய கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. அதாவது விழாவுக்கு ஆயத்தமாகிறார். இங்கிருந்து விழாவுக்கு போகணும், அந்த விழாவுக்கு போகணும். இப்போ பாருங்கள், சாதாரண ஒரு விஷயம் நடக்குது. காலையில் ஒரு டெய்லி இந்த மாநில ஒரு சாதாரண நாளில் காலையில் ஒரு சண்டை வருதுன்னு வச்சுக்கிங்க. ஒரு 2 குடும்பத்துக்குள்ளே சண்டைன்னா அது ஒரு 10 பேர் 20 பேர் தான் போய் சேரும். திருவிழா அன்னைக்கு சண்டைனா எப்படி போய் சேரும்? ஒட்டுமொத்த ஊரை தாண்டி போய் சேரும். அப்போது இந்த நிகழ்ச்சி நடப்பது எங்கே அப்படின்னா, ஒரு திருவிழா நாட்களில் மிக முக்கியமான கொண்டாடுகிற 3 திருவிழா நாட்களில் ஒரு திருவிழா. அது என்ன திருவிழா? கூடார திருவிழா. அந்த கூடார திருவிழான்னா ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டு இருப்பார். என்ன திருவிழான்னா, நீங்கள் கடந்து வந்த பொழுது கடவுள் உங்களை வழி நடத்தினார், உங்களை காப்பாற்றி வந்தார், எல்லா வகையிலும் உங்களோடு இருந்தார். இதை கொண்டாடுவதற்காக நீங்கள் கூடாரங்கள் அமைத்து இதை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அவர்களை அழைப்பது, அவர்கள் கொண்டாடுவது தான் வழக்கமாகும். இந்த நிகழ்ச்சி நடந்த நாள் விழா நேரம், அவர்கள் கொண்டாடி கொண்ட குதூகலமாக கொண்டாடி கொண்டிருந்த விழா நேரத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. 10வது வசனம் படிங்க. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போன பின் இயேசு அங்கே போகிறார். அப்புறம் ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாகத்தான் சென்றார். 14வது வசனம் படிங்க. 14 பாதி திருவிழா நேரத்தில், திருவிழாவுடைய பாதி நடக்கிற நிகழ்ச்சி நேரம் பாருங்க, திருவிழாவினுடைய பாதி நடக்கிறது. அப்போ கோவிலுக்குள் செல்லுகிறார். கோவிலுக்குள் சென்று அவர்களை கேள்வி கேட்கிறார். 19வது வசனம் படிங்க. மோசே உங்களுக்கு திருச்சட்டத்தை கொடுத்தார் அல்லவா, எனினும் உங்களுக்கு யாரும் அச்சட்டத்தை கடைபிடிப்பதில்லை, இப்போது என்னையும் கொல்ல பார்க்கிறீர்கள். இது இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி மிக முக்கியமாக கவனிக்கணுங்க. இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு இயேசுவிடம் அந்த விபச்சார பெண்ணை கூட்டு வரதுக்கு முன்னாடி இயேசு அங்கே வருகிறார், திருவிழாவுக்கு வருகிறார். அது திருவிழாவினுடைய பாதி நேரம். அந்த நேரத்தில் பாதி திருவிழா கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது இயேசு கோவிலில் உள்ளே அவர் மறையுரை ஆற்றி கொண்டிருக்கிறார், ஜெபித்து கொண்டிருக்கிறார். அங்கே அவர் அன்றைக்கு காலை ஒளிவு வேலைக்கு சென்று மீண்டும் வந்து அங்கே கோவிலுக்குள் செல்லும் பொழுது தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது என்ன நடக்கிறதுன்னு சொன்னாக்கா, அங்கே பரிசேயரும் மறைநூலர்களும் என்ன செய்கிறாங்க? யாரை கூப்பிட்டு வராங்க? யாரை கூப்பிட்டு வராங்க? ஒரு விபச்சார பெண்ணை கூட்டிட்டு வந்து முதல்ல அவங்க செய்கிற காரியம் என்னன்னா, இவள் விபச்சாரத்தில் பிடிபட்டவள். அவங்களே கன்விக்ட் பண்ணிடுறாங்க, அவங்களே சொல்லிடுறாங்க தீர்ப்பு. இவள் விபச்சாரத்தில் பிடிபட்டவள், மோசேயினுடைய சட்டத்தின்படி இவளை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க முழுக்க இயேசுவிடம் என்ன பதில்னு அவங்க எதிர்பார்க்கலாம். இதில் மிக முக்கியமான 2 ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா, மோசேயினுடைய சட்டப்படி மென்ஷன் பண்ணுறாங்கல்ல, அந்த மோசேயினுடைய சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்கா, லேவியர் புத்தகத்தில் 20வது அதிகாரம் 10வது வசனத்தில் விபச்சாரத்தில் சிக்கிய 2 பேரும், ஒருத்தர் அல்ல, ஒருவர் அல்ல, 2 பேருமே கொல்லப்பட வேண்டும். ஒருத்தர் இங்கே யார் கூட்டு வராங்க? ஒரே ஒரு ஆளை கூட்டு வராங்க. சட்டம் சொல்வது என்ன? விபச்சாரத்தில் சிக்கிய 2 பேரும் கொல்லப்பட வேண்டும். அதே போல இணைச்சட்ட புத்தகம் 22வது அதிகாரம் 22வது வசனத்தில் இதையே தான் சொல்லுகிறது. அந்த விபச்சாரத்துக்கு உட்பட்ட 2 கொல்லப்பட வேண்டும்.
சட்டம் சொல்வதெல்லாம் இருவரும் கொல்லப்பட வேண்டும், இருவரும் கொல்லப்பட வேண்டும். ஆனால் இவங்க சட்டத்தை பெரிய அக்கறை இல்லை. இவங்க வந்து சொல்கிறாங்க, ஒருத்தர் மட்டும் கொண்டு வந்து ஒருத்தர் மட்டும் காமிச்சு இவங்க மட்டும் கொல்லப்பட வேண்டும். பலிகடாவாக்குறது, இயேசுவை பிடிக்கிறதுக்கு இன்னொருத்தர் பலிகடாவாக மாற்றுறது ஒன்று. ரெண்டாவது, யோவான் நற்செய்தியில் 18வது அதிகாரம் 31வது வசனம் படிங்களேன். பிலாத்து அவர்களிடம், நீங்கள் இவரை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார். அதுக்கப்புறம் அதான் முக்கியம், யூதர்கள் அவரிடம், சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது. சட்டப்படி நீ விதிக்க முடியாது. ஆனால் இயேசு கிட்ட என்ன கேட்குறாங்க, மோசேயினுடைய சட்டம் எப்படி சொல்லுகிறது, நீ சட்டத்தின்படி என்ன செய்யலாம், சாகடிச்சலாமா? ஆனால் சாகடிக்க கூடாது. இயேசு ஒருவேளை சொல்லிட்டாருன்னு வச்சுக்கங்க, சாகடிக்கணும்னு சொல்லிட்டாருன்னா என்ன ஆகும்னு சொன்னால், அவங்களுடைய சட்டப்படி ஒரு சட்டப்படி அவரும் தீர்ப்புக்குள்ளாக வேண்டும். இயேசு மாட்டிக்குவார், பிரச்சனை. அதெல்லாம் விட்டுருப்பா, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைப்பா அப்படின்னு சொன்னாலும் மோசேயினுடைய சட்டனையும் மீறிய மாதிரி ரெண்டுமே அவருக்கு பிரச்சனை. அங்கே நேரம் தான் யோசிக்கிறார், கீழே எழுதுகிறார். எழுதிட்டு அவங்களைப்பா சொல்லி, உங்களில் தவறு செய்யாதவர்கள், பாவம் செய்யாதவர்கள் அவங்க மேலே கல் எறியட்டும். உடனே என்ன செய்கிறாங்க, ஏதோ அவர்கள் கற்களை கீழே போட்டுவிட்டு போகிறாங்க. அட்லீஸ்ட் அவங்க கொஞ்சம் நேர்மையாக நடந்துக்கினாங்க. சரி, அதை பார்க்கும் பொழுது நேர்மையாக நடந்துக்கினாங்க. சரி, கல்லை போட்டு அவன் ஏசு சொன்னதையாவது கேட்டு கல்லை போட்டு போனான். நம்மளால் கல்லை எடுத்து அடிச்சு தான் போயிருப்பான். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு அற்புதமாய் உயிர்ப்பு பெருவிழாவுக்கு தயாரிக்கிறது. இயேசு அனுபவம். இயேசுவை பார்த்த பிறகு என்ன அனுபவம்? நிறைய நேரங்களில் இயேசுவிடம் கொண்டு வந்த அந்த பெண்ணை போல நம்மளே பல பேர் பலிகடாவாக மாற்றப்படுகிறோம். தவறே செஞ்சிருக்க மாட்டாங்க, அவங்க பக்கம் தவறே இருக்காது, அவங்க பக்கம் முழுமையான தவறு இருக்காது, மொத்த தவறையும் அவங்க மேலே வச்சு அவங்கள சின்ன பின்னமாக்குவது. அவங்கள ஏசு எல்லாம் தீர்ப்பிட்டாங்களா? ஏசு கேட்குறாரு, எல்லாம் தீர்ப்பிட்டாங்களே? இல்லை, நானும் தீர்ப்பிடவில்லை. நீ போ. ஏசு யோசிக்கிறார் தீர்ப்பிடுறதுக்கு. இயேசுவுக்கு தீர்ப்பிட சக்தி உண்டு, ஆற்றல் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் இயேசு யோசிக்கிறாரு, பா இனி செய்யாத, நீ போ. இன்றைக்கு நாம் இருந்திருந்தோம் அந்த இடத்துல எவ்வளவு தீர்ப்பிட்டிருப்போம். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எவ்வளோ தீர்ப்புகள், அநியாயமான தீர்ப்புகள். நீ வாயாடி நீ அப்படி தான் பேசியிருப்ப, ஏம்பா உன் பொண்டாட்டி அப்படி தான்ப்பா பேசுது அப்படி சொன்னால் உண்மையிலே பேசிக்கணும் அவசியம் கிடையாது. கனவு சொல்கிறது எங்கள் அம்மா கரெக்டாக தான் சொல்லியிருப்பாங்க. நீ தான் வாயாடி, நீ தான் பேசியிருப்ப. தீர்ப்புகள். மனைவி சொல்கிறதுனால அம்மாவை போயிட்டு, அம்மா தேவையில்லா சண்டைக்கெல்லாம் போகாத. தீர்ப்புகள். இன்றைக்கி எத்தனை தீர்ப்புகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். கொஞ்சம் கூட பால் மராமல் இயேசுனுடைய அனுபவம் என்ன சொல்லுகிறது? தீர்ப்பிடாதீர்கள். இன்றைக்கு நடந்த நிகழ்ச்சியெலாம் அவங்க ஒரு மாற்றம் நடக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு 2வது வாசகம் மிக 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 முக்கியமான ஒரு வாசகம். 2வது வாசகம் எடுங்களேன். பிலிப்பியர்கள் எழுதிய முகம் 3வது அதிகாரம் 4வது வசனம் படிங்க. உடலை சார்ந்தவற்றில், அதாவது விருத்த சேதனம், உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும், நீங்கள் எல்லாம் விருத்த சேதனம் பற்றி நம்பிக்கை வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நானும் வைப்பேன். நான் யார் சொல்றது? பவுலடியார் சொல்லுகிறார், நானும் வைப்பேன், உங்களை விட நானும் வைக்கக்கூடியவன். அடுத்து படிங்க. உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ள முடியும் என யாராவது நினைத்தால் அவரை விட மிகுதியாக நானும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அங்கே நான் பாருங்க எந்த அளவுக்கு அவரை பற்றி சொல்லுகிறார். அவரை பற்றி சொல்கிறார், நீங்கள் உடல் சார்ந்தவற்றை நம்பிக்கை சொல்கிறீங்களா? நான் வைப்பேன். உறுதியான நம்பிக்கைக்கு போகிறீங்களா? உங்களை விட நான் வைப்பேன். அடுத்து பாருங்க, அடுத்து படிங்க. நான் பிறந்த 8ஆம் நாள் நான் விருத்த சேதனம் பெற்றேன். 8ஆம் நாளை விருத்த சேதனம் பெற்றவன். அடுத்து படிங்க. இஸ்ரேல் இனத்தவன். எவ்வளோ பெருமையாக அவரை பற்றி பேசுகிற பாருங்க. நான் 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 எல்லாம் நான் நான் பேசுகிறார் பவுலடியார். அங்கே மிகரிய கன்வர்ஷன் நடக்குது, அங்கே பெரிய மாற்றம் நடக்குது. நான்
விருத்த சேதனம் பற்றி பேசுறியா? நான். நம்பிக்கை பற்றி பேசுறியா? நான் யார் தெரியுமா? இஸ்ரவேல் இனத்தவன். நான் 8ஆம் நாள் விருத்த சேதனம் பெற்றவன். அது பிறகு படிங்க. பென்யமன் குலத்தவன். இஸ்ரவேல் இனத்தவன், பென்யமன் குலத்தவன். அப்புறம் எபிரேய பெற்றோருக்கு பிறந்த எபிரேயன். அவரை பத்தி எவ்வளவு பெருமையா பேசுறது பாருங்க. எபிரேய பெற்றோருக்கு பிறந்த எபிரேயன். கிராஸ்லாம் கிடையாது. எபிரேய பெற்றோருக்கு பியூரா பிறந்த எபிரேயன் தான். நான் இஸ்ரவேல் இனத்தவன், நான் பென்யமன் குலத்தவன், நான் விருத்த சேதனம் 8ஆம் நாள் பெற்றவன். நான் உடலை பற்றி பேசுறீர்களா? நான் பேசுறேன். நான் அங்க வருது. அதன் பிறகு திருச்சட்டத்தில் கடைபிடிப்பதில் பரிசேயன். எப்படி பரிசேயன் திருச்சட்டத்தை கடைபிடிக்கிறானோ அதுபோல நான் கடைபிடிக்கிறேன். அதன் பிறகு திருச்சட்டத்தில் எனக்கு இருந்த ஆர்வத்தால் திருச்சபையை துன்புறுத்தினேன். திருச்சட்டத்தினால, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணதுனால நான் திருச்சபையை துன்புறுத்தினேன். அப்புறம் திருச்சட்டத்தின் அடிப்படையிலான நீதி நெறியை பொறுத்தமட்டில் நீதி நெறிப்படி பார்த்தீங்கன்னா நான் துன்புறுத்தினேன். ஆனால் என் மேலே எந்த தப்பும் இல்லை. சட்டம் நான் சொல்லிச்சோ அதான் நான் செஞ்சேன். இப்படிப்பட்ட பவுலடியார் இயேசுவை பார்த்த பிறகு, இயேசுவை அனுபவித்த பிறகு சொல்ற வார்த்தைகள் பாருங்க, படிங்க. 8. உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். அடுத்த வரி தான் முக்கியம். படிங்க. அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். அடுத்த வரி. கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். எது குப்பை கருதுனா? அவர் சொன்ன இதெல்லாம் நான் 8ஆம் நாள் விருத்த சேதனம் பெற்றவன், நான் இஸ்ரவேல் குலத்தவன், நான் பெண்மையின் குலத்தவன், நான் எபிரேயன், என் பெற்றோர் எபிரேயர்கள், திருச்சட்டத்திற்காக நான் எல்லாரையும் துன்புறுத்தினேன். நம்பிக்கை பொறுத்த வரைக்கும் நான் தான் முதலிடம். நீங்க நம்பிக்கை கொள்றீங்க. நான் என்கிற எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள நான் எல்லாவற்றையும் இழக்கிறேன். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. இயேசு அனுபவம் எனக்கு முக்கியம். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் எல்லாத்தையும் குப்பையா பார்க்குறாருன்னா பாருங்க. எல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது, எல்லாம் குப்பை அப்படின்னு சொல்லுகிறார். இந்த பெருமை, இந்த எல்லாமே எனக்கு குப்பை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாற்றத்துக்கு இயேசு அனுபவம் எதை மாற்றத்தை சொல்லித் தருகிறது. இன்றைக்கு தப காலத்தில் நம்ம இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கிறோம். கடைசி வாரத்தை தொட போகிறோம். இயேசு அனுபவத்தை பெற்றிருக்கிறோமா? இயேசு உன்னை தொட்டு இருக்கிறாரா? இயேசுவினால் நான் என்ற அகந்தை மாறி இருக்கிறதா? விபச்சார பெண்ணை போல அவருடைய வாழ்விலிருந்து விடுதலை கிடைத்திருக்கிறதா? விபச்சார பெண்ணை ஒப்படைத்தார்களே, பலிகடாவாக மாற்றினார்களே, அவருடைய எண்ணங்கள் எல்லாம் நம்ம விட்டு அகன்று போயிருக்கிறதா? இதெல்லாம் அகன்று போயின்னா நம் உயிர்ப்பு விழாவுக்கு தயாராக இல்லை என்பதே அர்த்தம். நாம் உயிர்ப்பு விழாவுக்கு இன்னும் தயாராகவில்லை என்பதே அர்த்தம். இதுவரை கடந்தாலும் இந்த வாரம் இதற்கான சரியான வாரம். ஆண்டவருடைய இயேசுனுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். இயேசு அவங்கள பார்த்து கேட்ட கேள்வியில் நான் இன்னும் அவங்கள பாராட்டுறேன். ஏன்னா இன்றைக்கு தப்பே இருந்தவனும் கூட இன்றைக்கு சாதித்து கொண்டிருக்கு நம்முடைய மத்தியில். அட்லீஸ்ட் அவன் கேட்டுட்டு கல்லை தூக்கி போட்டு போயிட்டான். உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கறி ரிட்டன் உடனே எப்பா நம்ம பாவம் செஞ்சிருக்கோம் அவன் போட்டு போயிட்டான். நான்லாம் பாவமே பண்ணலடா, நான் என்ன வேணாலும் பேசலாம், நான் எது வேணாலும் செய்ய முடியும் மனநிலை எவ்வளவு இருக்கிறது. இதெல்லாம் தூர அகற்றுகிற நேரம். எப்பொழுது நான் அகற்றுகிறேனோ அப்பொழுதுதான் இயேசுனுடைய அனுபவம் அர்த்தமுள்ளதாக மாறும். அப்பொழுதுதான் இயேசுனுடைய உயிர்ப்பு நம்முடைய குடும்பத்திலே உயிர்ப்பு பெறும் என்பதே உண்மை. இயேசு கிறிஸ்துவே ஒப்புயர்வற்ற செல்வம் என்கிற உன்னதமான நிலையோடு தொடர்ந்து திருப்பலியிலே பங்கேற்போம். இறைவன் நம் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகோதரர்களே, எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்று
ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதனானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். சகோதர சகோதரிகளே, இந்த தவ காலத்தில் கடவுளால் புனிதமாக்கப்பட்ட மக்கள் என்கிற நம்பிக்கையில் நம்முடைய வேண்டுதல்களை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். அன்பு பணிக்காக அழைத்திட்ட இறைவா, திரு அவையானது உமது சாயலை வெளிப்படுத்திடும் அன்பு பணியினை என்றும் தொடர்ந்திட தங்களை அர்ப்பணித்துள்ள திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் அனைவரையும் அன்பிலும் அமைதியிலும் இறை மகிழ்ச்சியிலும் நிரப்பியருளும். அவர்களின் சோதனை வேலைகளில் தளர்ந்திடாமல் உறுதியுள்ள உள்ளத்தோடு பணியாற்றிட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதி தரும் இறைவா, மனிதர்களின் உள்ளங்களில் இருந்து எழும் தீய எண்ணங்கள், செயல்கள் இவற்றின் விளைவாக நேரிடும் போர்கள், எண்ணற்ற உயிர்களின் இழப்பு போன்றவை நிகழாத வண்ணம் நன்மையான செயல்களுக்கு முக்கியத்துவம் தந்து மக்கள் யாவரும் ஒற்றுமையுடனும் உதவுகின்ற மனப்பாங்குடனும் வாழ்ந்திடும் மனநிறைவை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியில் வாழ்ந்திட கட்டளைகளை தந்திட்ட இறைவா, நீர் தந்துள்ள அன்பு கட்டளைகளை பின்பற்றி இறை துணையுடனும் மகிழ்வுடனும் வாழ எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றீர். நாங்கள் அவற்றை மறந்தவர்களாக எங்களுடைய சுயநலங்களாலும் மூட நம்பிக்கையாலும் எங்களை மூழ்கடித்திருந்த நேரங்களுக்காக மனம் வருந்துகிறோம். இறை வார்த்தையை உறுதியாக பற்றி கொண்டு அதன் வழி வாழ துணை செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான இறைவா, பாவங்களால் மறித்த நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அநேக மனித உள்ளங்களுக்காக உம் பாதம் வருகிறோம். இத்தவ காலத்தில் எங்கள் ஒருதலினாலும் ஜபங்களினாலும் அவர்களின் வாழ்வு உயிர் பெற்று மலர்ந்திட வேண்டுமென்று மன்றாடுகிறோம். நாங்கள் பெற்றுள்ள நிறைவாழ்வில் மகிழ்ச்சியை அவர்களுக்கு கொடுத்திட எம்மை உமது கருவியாக பயன்படுத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபையின் ஆணி வேர் அன்பியங்களாகும். அன்பியங்களுக்காய் ஜெபிப்பது நமது உரிய கடமைகளாகும். மேலும் அமலோற்ப மாத அன்பிய குடும்பங்கள் அன்பை மையமாக வைத்து ஜபத்தினால் ஒன்றிணைவும் சிறந்த அன்பிய குடும்பங்களாக வாழ வரம் தர வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் இறைஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவை மீது இரக்கம் காட்டி உம்மை நாடி வரும் இதயங்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும்.
அதனால் தூய மறை நிகழ்வுகளில் பங்கு பெற அவர்களுக்கு அருளியது போல உம்முடைய உதவிகள் ஒருபோதும் குறைவுபடாது கிடைப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை காணிக்கையாக வருகின்றோம். ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் எம்மையும் பலியினில் சேர்த்திடுவாய். காணிக்கை காணிக்கை காணிக்கையாக வருகின்றோம். ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் எம்மையும் பலியினில் சேர்த்திடுவாய். கோதுமை மடியும் திராட்சை ரசமும் உம்மிடம் கொண்டு வந்தோம். நேரிய உழைப்பும் உழைப்பின் பலனும் உமக்கே கையளித்தோம். கோதுமை மடியும் திராட்சை ரசமும் உம்மிடம் கொண்டு வந்தோம். நேரிய உழைப்பும் உழைப்பின் பலனும் உமக்கே கையளித்தோம். இன்றைய பொழுதில் செய்பவை அனைத்தும் உம்மிடம் படைக்க வந்தோம். எம் செயல் அனைத்தும் உம் செயலாக மாற்றிட கூடி வந்தோம். காணிக்கை காணிக்கை காணிக்கையாக வருகின்றோம். ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் எம்மையும் பலியினில் சேர்த்திடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்தவ நம்பிக்கையின் படிப்பினையால் நீர் நிரப்பியுள்ள உம்மடியார்களுக்கும் எங்களுக்கும் செவி சாய்த்தருளும். இப்பலியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்தியருளும் உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருள்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிரளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
மெய்யாகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவை நிகழ்ந்துள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை என்று நிறைவேறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்கணத்தில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகள் இறந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் உமது திருமுகவொளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதையான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவர்கள் முக்குகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ் பங்குகளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தித்தும் வரமருளவை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கவையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கவையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். சோகங்கள் ஆறாமல் நான் வாடும்போது தாயாக நீ மாற வேண்டும். அன்பு தாயாக நீ மாற வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். பாரங்கள் தாங்காமல் சாய்கின்ற போது பாதங்கள் நீயாக
இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக என்றும் விளங்குவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.